ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்குதே. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஸ்டியூ பாஸ்தா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தாவுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியண்ட் ஒரு கப் கேரட், ஒரு கப் உருளைக்கிழங்கு, ஒரு கப் பீன்ஸு, பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் போட்டு வேக வைக்கலாம். தண்ணி சூடேறி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் ஆயில் சேர்த்து வேக வைக்கும் போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். இப்போது சைடில் நம்ம கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க. கோகோனட் ஆயில் போட்டுட்டு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். நார்மல் கலர் போயிட்டு கண்ணாடி பதம் அந்த கலர் வரணும். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் அதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் ஆல்ரெடி பாஸ்தாவிலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது உங்களுக்கு வெஜிடபிள் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இப்போ சைடில் பாஸ்தா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். வெஜிடபிள் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போது இது வெந்துட்டு இருக்கும் போதே நாம் தேங்காய் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கணும். அந்த பேஸ்ட்டை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காவுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு தேங்காய் நல்லா குக் ஆயிரும். திக்கான தேங்காய் பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்க்காமல் தேங்காவை நல்லா திக்காக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வேக வச்ச பாஸ்தா தண்ணியும் அதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது என்னாகும், உங்களுக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால் அந்த வாட்டரை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ சூப்பரான சுவையான ஒரு எம்மியான டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டியூ பாஸ்தா ரெடி. இந்த பாஸ்தாவை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த பாஸ்தாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது நீங்கள் செஞ்சு அனுப்பலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.